அடுத்த மாதம் மேடம் வெப் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷன் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் செகண்ட் ட்ரெயிலர் வரும்னு சொல்லப்படுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் இது வரைக்கும் அந்த ட்ரெய்லரில் காமிக்கப்பட்ட எல்லா ஸ்பைடர் உமனோட அந்த க்ளோஸ் அப் லுக், அந்த ஸ்பைடர் உமன் சூட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுக்கான லுக் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்வியஸாக நம்ம சிட்னி ஸ்வீனி பார்க்க சூப்பராக இருக்காங்க. இசபெல்லா மெர்சட், செலஸ்ட் ஓகானர் அவங்களுடைய லுக் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம பார்க்கறது ஒரு புது லுக். நம்ம தலைவிக டக்கோட்டா ஜான்சன் அஸ் மேடம் வெப். ஸோ காமிக்ல கிழவியாக இருந்தவங்களை இப்போதைக்கு குமரியாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்லீக்கான இந்த ஸ்பைடர் உமன் லுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது புதுசுங்க. ஆக்சுவலாக காமிக்ல இந்த மாதிரி ஒரு லுக் நம்ம மேடம் வெப்புக்கு கொடுக்கப்படலை. அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும், ஏன்னா வயசான கிழவி தானே. பட் இந்த இடத்துல வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. அப்படி உங்களுக்கு புது சூட் கிடைக்கிற அந்த சமயத்தில் பாசிபிளி இவங்களுமே இறங்கி சண்டை போடுவாங்களோ? ஏன்னா இது வரைக்குமே கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி மேடம் வெப் வந்து கிட்டத்தட்ட ஸ்பைடர் வர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மோர் லைக் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபார்ம்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் ட்ரெய்லர்ல இந்த மாதிரி ஸ்பைடர் வர்ஸ்க்குள்ளேயே அவங்க பார்க்குற மாதிரியும் சில சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதை மாற்றி இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுத்து இறங்கி சண்டை போட சொல்லுவாங்களோ? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் லுக் நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி மேடம் வெப்பன் வந்து புது லுக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே காமிப்படுங்க.